அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆஷாட நவராத்திரி 2ஆம் நாள் வழிபாடு என்று செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும், என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் போன்ற அனைத்து தகவலும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவு செய்துள்ளேன். ஆஷாட நவராத்திரி முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே பதிவு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி கலசம் எப்படி கட்டணும்னு ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், கேளுங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 21/8/2026 சகோதரிகள் யாரும் தவறவிடக்கூடாத முக்கியமான ஒரு நாள். வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள். ஒவ்வொரு வருடம் வரலட்சுமி பூஜைக்கும் நம்ம சிறப்பான ஏதாவது ஒரு ஆன்மீக பொருள் வைத்து பூஜை பண்ணுவோம். அந்த வகையில் இந்த வருடத்துக்கு வரலட்சுமி பூஜைக்கு 13 ஆகர்ஷ்ட பொருட்கள், பெருநெல்லிச்செடியினுடைய வடக்கே போகும் வேர் உள்பட 13 ஆகர்ஷ்ட பொருட்களை அதரவண வேத முறைப்படி வெண்கல சொம்பில் இட்டு வெண்கல வரலட்சுமி கலசம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கலசம் வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் 7 லக்ஷ்மி சூட்சமங்கள் சொல்லித்தரப்போகிறேன். மேலும் மகாலட்சுமி தூபம் அன்பு பரிசாக கொடுக்க போகிறேன். வரலட்சுமி தாயுடைய மந்திரமும் போற்றிகளும் தரப்போகிறேன். உங்கள் வீட்டிற்கு இந்த கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரலட்சுமி கலசம் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருப்பங்க. பதிவு விவரங்கள் தருகின்றேன். ஆஷாட நவராத்திரி அன்னை வாராகியை வணங்க வேண்டிய புனிதமான 9 நாட்கள். அதில் 2ஆம் நாள் பூஜை என்று செய்ய வேண்டும். 16/7/2026 ஆனி 32 வியாழக்கிழமை செய்யணும். 2ஆம் நாள் நாம் வாராகி தேவியை லகு வாராகியாக வணங்குகின்றோம். இந்த 2ஆம் நாள் பூஜை செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மை, எதிரிகள் துரோகிகள் விலகி போவார்கள். எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தொட்ட காரியம் துளங்கும். வெற்றி மேல் வெற்றி குவியும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த 2ஆம் நாள் பூஜையை செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 10:45 11:45 அல்லது மாலை 5:30 இரவு 8:30 இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். 2ஆம் நாள் வழிபாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் செவ்வரளி மலர் மற்றும் வேறு எந்த வாசனை மலர்கள் இருந்தாலும் அதை பயன்படுத்தலாம். வைக்க வேண்டிய பிரசாதம் கோதுமையால் செய்த உணவுகளை நெய்வேத்தியமாக வைக்கலாம், அல்லது மிளகு வடை அல்லது காய்ச்சிய பால் நெய்வேத்தியமாக வைக்கலாம். 2ஆம் நாள் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மாவோட சிலைக்கு குங்கும அபிஷேகம் செய்யுங்கள். ஆஷாட நவராத்திரி 2ஆம் நாள் வைக்க வேண்டிய சிறப்பு பழம் ஆரஞ்சு பழம். 2ஆம் நாள் ஏற்ற வேண்டிய தீபங்கள் 3 தீபங்கள். அம்மாவோட கலசத்துக்கு முன்பாக அல்லது படத்துக்கு முன்பாக அல்லது சிலைக்கு முன்பாக 3 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். இந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது சொந்த தயாரிப்பான 108 மூலிகைகளின் சங்கமமான தீபம் ஏற்றும் நல்லெண்ணெய் கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது வீட்டில் இருக்கும் சாதாரண நல்லெண்ணெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி நான் சொல்லும் மந்திரத்தை 111 முறை சொல்ல வேண்டும். ஓம் ஐம் லகுவாராகி வசி வசி. ஓம் ஐம் லகுவாராகி வசி வசி. ஓம் ஐம் லகுவாராகி வசி வசி என்று 111 முறை சொல்லி ஆஷாட நவராத்திரி 2ஆம் நாள் வழிபாடு யார் செய்கின்றீர்களோ அவர்களுக்கு எதிரி தொல்லை இல்லாமல் போகும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தோல்வி என்பதே இருக்காது. இவ்வாறு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். மேலும் ஆஷாட நவராத்திரி 2ஆம் நாள் ஒரு 3 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். அவ்வாறு அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுக்கு மன தைரியமும் மன துணிச்சலும் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவாக செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்க, அல்லது நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். குறிப்பாக ஆஷாட நவராத்திரி மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணுவோம். 2ஆம் நாள் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாங்க. மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். ஆஷாட நவராத்திரி அடுத்தடுத்து எப்படி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்ல போகிறோம். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, 29/7/2026 பௌர்ணமியை முன்னிட்டு 108 இடம்புரி சங்குகள் வைத்து மகாலட்சுமி மங்கள ஹோமம் நடைபெற உள்ளது. சென்ற மாத பௌர்ணமியில சத்தியநாராயணர் ஹோமம் செய்து காரிசித்தி எந்திர பிரசாதம் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த மாதம் பௌர்ணமியில் உங்களுக்கு இடம்புரி சங்கு பிரசாதம் தரப்போகிறோம். சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி
பரவட்டும்.